பிள்ளையை சிறு பிள்ளையை நடத்துறது போல நடத்தி கூட்டு வந்தார். இருதயத்தை அறிந்து அவர்களை நடத்தினார். ஆனா இவர்கள் வலிவி போகிற இருதயம் உடையவர்களாகவே இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன கானானும் இல்லை, வாக்குத்தத்த தேசமும் இல்லைன்னு வழியெல்லாம் முறுமுறுத்தாங்க. அதாவது இவங்களுக்கு கர்த்தர் சொன்னது என்ன தெரியுங்களா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான ஒரு தேசத்தை கொடுப்பேன்னார். ஆனா சொல்லாத எத்தனை காரியம் அவங்க வாழ்க்கையில நடந்தது பாருங்க. இதெல்லாம் இவங்க இருதயத்துல உணர்வே இல்லை. சார், எகிப்துல தலைசன் பிள்ளைகள் எல்லாம் மறிக்கிற போது இவர்கள் வீட்டுல ஒரு பூனை கூட அந்த நாட்கள்ல மறிக்கல. வளர்த்துற ஒரு கோழி கூட மறிக்கலைங்க. அந்த மரண வாசனையே இல்லாம எகிப்துல ஆரம்பிச்ச அந்த வாசனை சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உலக தோற்றம் முதற்கொண்டு அது வரைக்கும் கடல் பிளந்து கடலுக்குள்ள இப்படி ஒரு மார்பிளஸ் ரோடு இருக்குது, அதுல நடந்தாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி வெட்டாந்தரையில நடப்பது போல அவர்களை நடத்தி கூட்டிட்டு வந்து அதே வழியில பார்வோன்னு அவங்க ரதங்கள் குதிரைகளும் பின்தொடர்ந்து வந்து சமுத்திரத்துல அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டு வனாந்தரத்துக்கு வர்றாங்கங்க. இதை உணரணுமா இல்லைங்களா? 14வது அதிகாரத்தில் ஒரே பாடல் ஆராதனை, பர்வதங்களை சமுத்திரத்துல மூழ்கடித்தாரே துதியுங்கள்னு. அது கொஞ்ச நேரத்துல பாருங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. 3 நாளா தேடி போய் கடைசியா ஒரு இடத்துல தண்ணி இருக்குது. அந்த இடத்துல போய் குடிக்கிற தண்ணியை பார்த்தா அது கசப்பா இருக்குது. உடனே முறுமுறுக்கிறாங்க. சார், சங்கார தூதன் அழித்த போது அது மீறி போன என்ன 1 மாத காலத்துக்குள்ளேவா இருதயம் இப்படி போயிடும்? அடுத்து செங்கடல் பிளந்து அதுக்குள்ளேயும் ஒரு வாரத்துக்குள்ளேயுமா இப்படி போயிடும்? 4 நாள் தாங்க. சமுத்திரத்திலிருந்து இவர்கள் வெளியே வந்து 4வது நாள் மாறாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இவர்களே போய் தண்ணி எடுத்தாங்க, குடிச்சாங்க. கசப்பா இருக்குது. தேவனுக்கு விரோதமாகவும் அங்க மோசேக்கு விரோதமாகவும் முறுமுறுக்கிறாங்க. இப்ப கர்த்தர் மோசேயின் ஜெபத்தை கேட்டு ஒரு மரத்தை காண்பித்து மாறா மதுரமா மாறுது. தண்ணீரை குடிக்கிறாங்க. அமலேக்கர் எதிர்த்து வர்றாங்க. ரெகிதீமுல யோசுவா யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார். இதெல்லாம் நடக்குதுங்க. இவர்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன அந்த தேசத்தை தவிர தேவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர்றார். அதாவது சொல்லாத எத்தனையோ காரியத்தை தன்னுடைய மகிமையில நடத்திட்டு வர்றார். அதனால அவங்க இருதயத்துல ஏறவே இல்லை. சார், உலக தோற்றம் முதற்கொண்டு அது வரைக்கும் இப்படி ஒரு பிரயாணம் எனப்பட்டது யாருக்குமே இல்லை. நம்ம பாருங்க, வீட்டுக்குள்ள ஃப்ரிட்ஜை வாங்கி கொண்டு வந்து வச்சு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் நம்மளுடைய ஆகாரத்தை, சில கூல்ட்ரிங்க்ஸ, சில வெஜிடபிள்ஸ பத்திரமா வைப்போம். ஆனா இவங்களுக்காக உலகத்தையே ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்றாருங்க. பகல்ல வெயில்ல இவங்க கடந்து போகிறாங்கன்னு சொல்லி பூமியவே ஃப்ரிட்ஜா கன்வெர்ட் பண்றாரு. ஏசி, வேர்ல்டு முழுவதும் ஏசி. 4 லட்சம் ஜனங்களுக்கு மேல அப்படியே வித்தவுட் கரண்ட்ல ஏசிக்குள்ள டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இரவு வந்துருச்சுன்னா இவங்களுக்கு குளிர் அடிக்குமேன்னு சொல்லி ஹீட்டரு. பகல்ல மேக ஸ்தம்பத்திலையும் இரவுல அக்னி ஸ்தம்பத்திலும் இப்படி ஒரு சுகமான பயணம் எனப்பட்டது யாருக்கு அதுக்கு முன்னாடி பின்னாடி கிடைச்சதோ கிடைக்கலையோ தெரியல.